வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷனில் வடிவில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணத்தின் அடிப்பகுதி பிசி, முக்கோணம் ஏபிசி ஆனது டி ஆல் பிடி ஈக்குவல் டு 1/2 டிசியாக பிரிக்கப்படுகிறது எனில், ஏபிசி முக்கோணத்தின் பரப்பளவு ஏடிசி முக்கோணத்தின் பரப்பளவின் டேஷ் மடங்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? டேஷ் மடங்கு சமம், இதுதான் கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, முக்கோணம் ஏபிசி இதனுடைய பரப்பளவும், அதே மாதிரி முக்கோணம் ஏடிசி இதனுடைய பரப்பளவுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, நம்ம இப்ப எப்படி இது சால்வ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு முக்கோணம் இதனுடைய அடிப்பகுதி பிசி. அப்ப இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, டி ஆல் பிடி ஈக்குவல் டு 1/2 டிசியாக பிரிக்கப்படுகிறது. அப்ப இந்த பிசிக்கு இடைப்பட்ட ஒரு புள்ளி டின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிடிங்கிறது ஒரு பங்காவும் டிசி ஆனது 2 பங்காவும் பிரிக்கிறாங்களாம். சரியா? எப்பயுமே இந்த மாதிரி விகிதம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப உதாரணமா ஏ ஈக்குவல் டு 3/7 பி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நியூமினேட்டர் இருக்கு இல்லைங்களா மேல, இதை வந்து ஏக்கான விகிதமாகவும், இந்த கீழே இருக்கு இல்லைங்களா இது வந்து பிக்கான விகிதமாகவும் எடுத்துக்கணும். சரியா? அதனால தான் நான் என்ன பண்றேன், பிடி அப்படிங்கிறது பில இருந்து டி வரைக்கும் உள்ள அளவை ஒரு பங்காகவும், டில இருந்து சி வரைக்கும் உள்ள அளவை 2 பங்காகவும் எடுத்துக்கிட்டேன். புரியுதுங்களா? சரி, இப்ப நம்மகிட்ட கேள்வி ஏரியா ஆஃப் ஏபிசி இஸ் டு ஏரியா ஆஃப் ஏடிசி, இதுதான் கேள்வி. சரியா? இப்ப நம்ம சொல்லலாமா? இப்ப இதுக்கு நீங்க ஒரு விதியை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, சம உயரங்களை கொண்ட முக்கோணத்தோட பரப்பளவோட விகிதம் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, அதனுடைய அடிப்பகுதி அளவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து தான் அதனுடைய பரப்பளவு விகுதி அமையும். சரியா? பரப்பளவோட விகிதம் அமையும். சரியா? எப்படி? சம உயரங்களை கொண்ட முக்கோணங்களுடைய பரப்பளவு விகிதம் எதை கொண்டு அமையும் அப்படின்னா, அதனுடைய அடிப்பகுதி அளவுகள் அல்லது விகிதத்தை பொறுத்து தான் அதனுடைய பரப்பளவு விகிதமும் அமையும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப ஏபிசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதோட அடிப்பகுதி என்ன அப்படின்னா, இது ஒரு பங்கு, இது 2 பங்கு. அப்ப மொத்தம் எத்தனை பங்கு? 3 பங்குன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஏடிசி அப்படின்னா, ஏடிசி சரியா? ஏடிசி இது மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏடிசி இதோட பரப்பளவோட விகிதம் என்னவா இருக்குன்னா, அதோட அடிப்பகுதி விகிதம் 2 பங்கு. அப்ப 2 பங்கா தான் இருக்கும். சரியா? அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, 3/2. சரிங்களா? அதாவது ஏரியா ஆஃப் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஏடிசி ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 3/2. ஓகேங்களா? இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதே மாதிரி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டினை உங்களுக்கு இப்ப நான் ஷோ பண்றேன். இதுக்கான ஆன்சரை நீங்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணிட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதான் கொஸ்டின். இதை அப்படியே படிச்சு பாருங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான், அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ.